சோலோவிங்கோட சீசன் 5ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 சீசன் நம்ம சேனல்லே இருக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. பிகாஸ் நம்ம சோலோவிங்க என் பண்ண போறோம். அது ஒரு 10 சாப்டர் 15 சாப்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அகாடமி ஆர்க் எபிலாக் தான், ஓகேவா? ஸோ அதையுமே நம்ம பார்க்க தான் போறோம். பட் ஸ்டில் சோலோவிங் ஃபுல்லா முடியறதுக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10-15 சாப்டர் தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா புரியாது. எங்க ப்ரோ செக் பண்ணோம்னா நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோவிங்கோட சீசன் 5 எபிசோட் 1ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் எல்லாம் ஓடுங்கடா, எல்லாம் அட்டாக் பண்ண ரெடியாகுங்க, அட்டாக் அப்படின்னு கத்துவானுங்க. ஒரு பக்கத்து பயம், இன்னொரு பக்கத்து சண்டை போட வெறின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிப்பானுங்களா. யாருமே நகராதீங்க. எதுக்காக இப்ப ஸ்டாப் பண்ணீங்க? இல்ல நில்லுங்க. அண்டர் என்ன சொல்லிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? இல்ல இது பரவாயில்ல சேர்மன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருப்பானுங்களா. என்னடா இவன் யோசிக்கிறான்? அவங்க மிட் ஏர்ல இருக்கிறப்ப சண்டை போட்டா மட்டும் தான் நமக்கு நல்லது, கீழே இறங்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையே. என்னடா யோசிக்கிறானே தெரியலையேன்றப்ப அப்படி வந்து நம்ம ஜின்னு முன்னாடி நிப்பானுங்க. ஜின்னு இவனா பார்க்க அவன் இவனா பார்க்கன்னு சொல்லி டக்குனு அவன் முட்டி தரைய போடும். என்னன்னு பார்த்தா நான் தான் கிராண்ட் மார்ஷல் பெலியன். இந்த போயிட்டு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இவனுக்கு வணங்குவானுங்க. சிலமே மண்டி போட்டிருப்பானுங்க. நாங்க உங்களை மதிக்கிறோம் மை லீக்குமாங்களா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன எவ்வளவு இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பானுங்க. டேய் நீ அதை பாத்தியா? ஆமா நான் தான் பார்த்தேன். அது சிங்கிள் பீஸ்டே போதும் இந்த ஹியூமனிட்டி கதிகளுங்க வைக்கிறதுக்கு. ஆனா இந்த இடத்துல வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 3. இதுதான் ரியல் சடோர்மியா? ஆஸ்பான் இதுதான் விட்டுட்டு போயிருக்காரா? அப்படின்னா இனிமேட்டு தான்டா உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்கும் போது. அப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அண்டர் அசோசியேஷனுக்கு வரானுங்க. அங்க பார்த்தோம்னா மீட்டிங் மேட போட்டிருக்கானுங்க. இந்த மட்டும் ஃபாரின்ல இருந்து கால் வருது, நம்ம ஜின்னுக்கு என்ன நடந்துச்சு அவர்கிட்ட பேசணுன்ற மாதிரி கேட்கறானுங்க. அபிஷியலா அந்த கேட்டுக்கு என்ன வந்துச்சு, கேட்ல இருந்து என்ன வந்துச்சு, அந்த கேட் எப்படி நின்னுச்சு அப்படிங்கிற மட்டும் கேட்கறானுங்க. அமெரிக்கன் சைட்ல இருந்து ஜின்னுவோட லொகேஷனுங்க, அவர் எங்க இருக்காரு அந்த லொகேஷனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறானுங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துறானுங்களாம். அதுக்காக ஜின்னு இன்டர்வியூ எடுக்கணுமா? யாரா அவன் இந்த இடத்துல இன்டர்வியூ பத்தி பேசிட்டு இருக்கானுங்க? எவனா அந்த ஜிம்மி டிவி? அவனுக்கு வேணும்னா அவன் கண்டுபிடிச்சானா அவனை வச்சுக்க சொல்லு, ஜின்னுவை கூட்டிட்டு போக சொல்லு அப்படிங்கிற மாட்டோம். இவங்களுக்குள்ள ஒரே சலசலப்பா இருக்கும். பிகாஸ் ஜின்னு இங்க இருக்க மாட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு சமனா கேட்ல இருந்து வந்துச்சு. லாஸ்ட்ல பார்த்தா எல்லாமே ஜின்னுவோட ஆர்மின்னு சொல்லிட்டானுங்க. ஏன்பா என்ன சொல்ல வர? ஒருவேளை அந்த கேட்ல இருந்து டிமானிக் பேஸ்ட் வந்துதான் நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாரு, நீ சொல்லுது எனக்கு புரியுது, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்குது. ஆனா நமக்கு கால் வரல. எந்த மாதிரி கால்னா ஹண்டர் வந்து இந்த மாதிரி செத்துட்டாங்களே, அந்த ஹண்டரோட ஃபேமிலில இருந்து யாருமே இந்த மாதிரி சோக கால் அப்படிங்கிறது யாருமே பண்ணல. அது மட்டும் கிடையாது, இந்த மட்டும் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது இல்லையா? எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. ஏன்னா கேட்ல இருந்து வர வேண்டிய டிமானிக் பீஸ்டே ஜின்னுவோட ஆர்மியா இருக்கிறப்ப அது கொஞ்சம் இதா தான் இருக்குது. பட் ஜின்னு காண போறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது. இந்த மாதிரி பல தடவை அவன் பண்ணியிருக்கான். நம்ம எல்லாருமே ஒரு அண்டர் அசோசியேஷனா இருக்கிறப்ப நம்ம இதுக்கெல்லாம் பழகிக்கணும். ஏன்னா நம்ம ஜின்னுவோட 1-2 விஷயம் கூட நம்ம பண்ணல. அவர்கிட்ட போய் தாண்டி தவிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் அது காண்டா மாறிடும். அது மட்டும் நம்ம பண்ண வேணாம். அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போமே. என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் தப்பா பேசுறேன் போல இருக்கு. ஆனா ஜின்னு எங்க போயிருக்கானே தெரியல. இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? இந்த வீடு அவனோட ஆர்மியும் இந்த வீடு இன்னொரு அவனோட ஆர்மியும் மோதிட்டு இருக்கும். எனக்கு இந்த மாட்டம் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. வித்தியாசமான ட்ரைனிங்கா இருக்கு. அதுங்க என்ன பண்ணாலும் சாவாதுங்க இல்லையா? தலைவா, நான் என்னை வந்து சோதிக்க பாக்குறேன், கிராண்ட் மார்ஷல் சண்டைக்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எது கமாண்டருக்குள்ள சண்டையா? ஆஸ் அ கமாண்டர் நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன் கிராண்ட் மார்ஷல். இந்த படி ஆன்னு கத்திக்கிட்டு பவர் பூஸ்ட் பண்ண நம்ம பெலியன் அப்படியே கத்தி எடுத்து நின்றுட்டு இருப்பான். இவ்வளவு பெரிய ஸ்வாடா? இது இகரிஸ் மட்டும் ஆக்ட் ஆகுமா இல்ல அதோட பவர்ஃபுல்லா இருக்குமா? அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் மேட்டர் என்னன்னா, இகரிஸ்ட இருக்கிறது என்னன்னா இது நம்ம டீமன் கிங் பரானோட ஸ்வாடு. அதை மறந்துடாதீங்க, அதை தான் இங்க மென்ஷன் பண்றான். கம்பேரிட்டிவ்லி இது வந்து சைஸாவும் ரொம்ப பெருசா இருக்குது, ஸ்ட்ரென்த்தாவும் கொஞ்சம் பெருசா இருக்குது. இது யூஸ் பண்றப்ப நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அப்படி இருக்கிறப்ப ஸ்பீடு நாள் கொடுக்க முடியாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பெருக்கு ஒருவேளை சான்ஸ் இருக்கலாம். அப்படிமானா திடீர்னு அந்த கத்தி உடையும், எலும்பு கூடு மட்டும் சரசரன்னு வருமா. ஜின்னுவுக்கே சாக்காரு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு பெருகெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். பிகாஸ் அங்க ஆரம்பிச்சது விரிஞ்சு வளைஞ்சு போகும். பெரு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு ஒரு அடி அடிக்கலான்னு வருவானா, இவன் குடிச்சு அந்த கத்தியை இழுப்பான். அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சிச்சு. பெரு அந்த கத்தி அப்படியே ஒரு மாதிரி சுத்தி போட்டு லாக் பண்ணி கீழே போட்டுரும். அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் கிராண்ட் மார்ஷலோட பவரா? என்ன இருந்தாலுமே அவனோட கார்டு டவுன் பண்ணியிருக்க கூடாது. பிகாஸ் ஒரு பூச்சியோட பெரிய பவர் அப்படிங்கிறது டெனாசிட்டி. அப்படின்றப்போ மூஞ்சிட்டு இருந்து அப்படியே ஒரு கத்துவான். லீசிங் வந்துட்டாரு, இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பானுங்க.
இந்த மட்டும் நம்ம மக்கள் என்ன சொல்றானுங்கன்னா, நீங்க எதுக்காக இப்ப போய் சவுத் கொரியாவுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? சம்பந்தமே நம்ம போய் யாரை சப்போர்ட் பண்ற? நமக்கு பல வேலைகள் இருக்குல்ல, நம்ம போய் உங்களுக்கு உதவணுன்ற அவசியமே கிடையாது, எதுக்காக இந்த மட்டும் பண்றீங்க? எவன்டா அந்த மாதிரி லூஸ் தனமா கேள்வி கேட்கறது? ஏன்டா உங்களுக்கு சுத்தமா புரியலையா? சவுத் கொரியாவுக்கு மேல இருக்குது என்ன கண்ட்ரி? நம்ம கண்ட்ரி தான்டா. இங்க பாரு, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஜின்வோவால ஒரு விஷயத்தை தடுக்க முடியல அப்படின்னா அதை என்னால் தடுக்க முடியாது, என்னை ஆள விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பட் இவன் அப்படி பேசிட்டு இருக்கப்பயே இவனுக்கு ரொம்ப தூக்கி வாரி போடும். பிகாஸ் இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி நடக்கிறதுக்கு அப்படின்னு மேலே கட்டுவாங்களா பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய கேட்டு ஓப்பனா இருக்கும். சவுத் கொரியா அளவுக்கு ஒரு பெரிய கேட்டு. ஓ அப்படியா விஷயம்? ஷேடோ மோனார்க் நமக்கு எதிராக திரும்பிட்டானா? எதிர்பார்த்ததுதான். பட் அதெல்லாம் ஒரு பக்கிட்டு இருக்கட்டும், அவனை நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதை சண்டைக்கு போக வேணாண்டா. எதுக்காக நம்மளோட இதை குறைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கோங்க. ஏன்னா அவங்க எல்லாமே சாக போறானுங்க. என்ன சோல்ஜர்ஸ் பேட்டிலுக்கு ரெடியாங்கிறப்ப அவன் பின்னாடி பார்த்தோம்னா ஒரு 4 டிராகன் வரும். 4 டிராகன் தானான்னு கேட்காதீங்க, இடையில மண்டையெல்லாம் காட்டுறானுங்க. பட் நமக்கு தெரிய மாட்டேங்குது எத்தனை டிராகன் இருக்குன்னே தெரியல. எக்கச்சக்கமான டிராகன் அப்படிங்கிறது இவனுக்கு பின்னாடி இருக்கு. மட்டான அடி விழுந்துரும். ஸோ வந்து தோத்துருவான். தலைவா, நான் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகட்டுமா? பேரு என்னதான்டா உனக்கு பிரச்சனை? எதுக்காக இந்த கிராண்ட் மாஸ்டர் பதவிக்கு இப்படி இருக்க? ஏன்னா நான் உங்க பின்னாடியே இருக்குன்னு நினைக்கிறேன், உங்க கூடயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா விஷயம்? அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து என்னோட ரைட் ஹேண்டா இருக்கட்டும், நீ என்னோட லெஃப்ட் ஹேரு, இதுல என்ன உனக்கு பிரச்சனை? அப்போனா நானும் சண்டைக்கு வரட்டுமா? இல்லடா, நீ எனக்கு பின்னாடி தாண்டா இருக்க அப்படின்னு திரும்படா பார்த்தா ஐயனு டேங்க் இகிரிஸ்ன்னு சொல்லி 3 பேருமே இந்த பண்ணி நின்றுட்டு இருப்பானுங்க. அதே சமயம் அந்த டஸ்க் என்ன பண்ணுவானா, ஒரு குரூப் ஆஃப் டிராகன் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா எல்லா டிராகனும் ஒரு மாதிரி நெருப்பை கக்குமா. கக்குன நெருப்புக்கு அது மேகமே ஒரு மாதிரி ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த ஆர்பு வச்சு ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணுவானா, மேகமே விரிஞ்சிரும். ஏண்டா இதெல்லாம் சீட்டிங் இல்லையா? அந்த ஆர்பு வச்சாடா பவர் யூஸ் பண்ணுவ? ஆமா, என்னடா இதுங்க பண்ணிட்டு இருக்குங்க? இதுவா, நீங்க தங்கறதுக்காக ஒரு பேலஸ் நாங்க கிரியேட் பண்ண போறோம். எது பெரி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணானா? இந்த மட்டும் எதுக்காக உங்க சாடா சோல்ஜரா இவங்க சாடா வைக்காம வெளியில விட்டுருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதை கேட்கலையா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்டா, அவங்க கொஞ்சம் இந்த காற்றை சுவாசிக்கட்டும், அதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். எவ்வளோ நாள் தான் இந்த டிமென்ஷனல் ரிஃப்ட்டுக்குள்ளேயே இருப்பானுங்க? நான் வந்து இப்போ ஷேடோ மோனார்க்கா இருக்கேன், ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாலும் ஆஸ்பானு, அவனை கொண்டுட்டு வந்த கணக்கு தான் நான். அப்படி இருக்கிறப்ப நீ என்ன ஷேடோ மோனார்க்கை ஏற்றுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவர் என்னைக்கு ரூலர் அப்போஸ் பண்ணவங்களை எதிர்த்து போனாரோ அப்பையிலேருந்து அவர் கூட இருந்தேன். அப்போ அந்த வாலில் செத்து இருந்தாலுமே அவர் என்னைக்கு ரிவைவ் ஆனாரோ, அதாவது நம்ம அரைஸ் பண்ணாரோ, நான் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஷேடோ சோல்ஜர்னு சொல்லி ப்ரொக்ளைமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அது பிடிக்கும். நான் அவருக்கு இட்டர்னிட்டி கணக்காகவே இது பண்ணியிருக்கேன், சர்வ் பண்ணியிருக்கேன். என்னைக்குமே அவரோட டிசிஷனை நான் மறுத்ததே கிடையாது. உனக்கு ஆஸ்பானுக்கான கதை என்கிட்ட சொல்றியா? நான் கேட்குறேன். நாங்கள் எல்லாருமே வேர்ல்ட் ஆஃப் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரீலேருந்து ஃப்ரூட்லேருந்து வந்தவனுங்க. எவனில் இருக்க எல்லா சோல்ஜருமே பார்த்தோம்னா அந்த ட்ரீ பிரான்ச்சில் இருக்க ஃப்ரூட்லேருந்து பிறந்திருப்போம். எது ஃப்ரூட்டா? நீ வந்து ஒரு ஃப்ரூட்டா? ஆமாம். ஆனால் அந்த ட்ரீயோட சைஸு மட்டுமே, அதாவது ஒரு பிரான்ச்சோட சைஸு மட்டுமே இந்த ஸ்கையை மூடுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நான் இங்கே இருக்க எல்லா பீப்புளுக்குமே சொல்லிடணும், இந்த மாதிரி 8 மணாக்கு இருக்கானுங்க, அவங்க எந்த நேரத்தில் வேணால் அட்டாக் பண்ணுவானுங்க. நான் எல்லாரோட சேஃப்டிக்குமே பார்த்தோம்னா ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த வார் முடிஞ்சாலுமே இந்த வேர்ல்டு அவங்க நினைச்ச மாதிரி தான் இருக்கணும்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ்பானோட மெமரியில் இருக்க அந்த டிராகன் கிங்கோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப 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 பயங்கரமாக இருக்கு. கிங் ஆஃப் டிராகன்ஸ், ஆர்மி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. 10வது வரைக்கும் நடக்க போகிற சண்டை அப்படிங்கிறது பூமியில் நடக்க போகுது. அதனாலேயே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆக சொல்லணும். அவங்களால என்ன முடியுதோ அதை செய்ய சொல்லணும். ஜின்வு, என்ன அவன் மைண்டில் போயிட்டு இருக்கு? எதுக்காக சமைச்சு கொடுத்துருக்க? இங்கே பாரு, உங்கள் அப்பா இதை மட்டும் ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுக்க போறாரு, அவர் உயிருக்கே ஏதாச்சும் ஆபத்து வருதுன்னா மட்டும்தான் இந்த மட்டும் சமைப்பாரு. நீனும் அது மட்டும் எதுவும் இல்லை அப்பெல்லாம் இல்லை. அண்ட் யாரும் காலிங் பில் அடிக்கிறாங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு போவான். நான் உங்களை தொலை பண்ணிட்டேன்னா நான் கூட கொஞ்சம் பேசலாமா? இங்கே பாருங்க, நான் இட்டாஸ் சம்மர்லேருந்து முடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து ஸ்பெஷல்லாம் நினச்சேன், ஆனால் கொஞ்ச நாள் போக போக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தான் இதுலேருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, பிகாஸ் உங்கள் அம்மா தான் இதுலேருந்து எந்திரிச்சவங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் கிடையாது, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க? இங்கே பாரு, ஒருவேளை உன்னால் முடிஞ்சிருந்துச்சுன்னா நீ பீப்புளை விட்டு என்னை இது பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் வச்சு இந்த மாதிரி கேளுக்குன்னு சொல்லி என்னை தொல்லை பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணலை, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம தம்பி பேரை யூஸ் பண்ணாததான் இதுக்கான காரணம் சொல்ல வரீங்களா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலுமே நான் எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. ஒருவேளை என் சொத்துலேயே பாதி எழுதி வச்சா கூட பத்தாது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, ஏன்னா எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் போலவே தோணுது. ஏதாச்சும் உங்களுக்கு தேவையா? என்னக்கா, எனக்கு ஏதாச்சும் இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் அம்மாவையும் சரி எங்கள் பாப்பாவையும் சரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா?
எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பார்த்துக்கிறேன். நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன் அது நடக்கும். அதே சமயம் இந்த படி ப்ரொஜெக்டரை காட்டுவானுங்க. இதுதான் இந்த கொலாசல் கேட்டு சாங்காயிலேருந்து வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களோடதா? இல்லை, அது என்னோடது இல்லை. சேர்மன், நீங்கள் என்னை நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறேன். அப்பனா நான் காட்ட போகிறத கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு எல்லா மெமரியும் இறக்கி விட்டுருவான். இந்த ரூலர் கொன்னது, ரூலர்லேருந்து வந்தது, இந்த போட்டி சாடமனர்க்கா மாறினது, எல்லாத்தையுமே ஆப்சல்யூட் எவ்ரி திங்ன்ற மாட்டோம் எல்லாத்தையுமே அவன் மண்டைக்குள்ளே இறக்கி விட்டுருவான். என்னது இது வளர்க்க வாய்ப்பே இல்லை. இந்த மாட்டோமா? எப்படி இதை ஹியூமனிட்டியை வச்சு நான் எப்பயுமே நினச்சிருக்கேன் இந்த கடவுள் எல்லாமே நம்ம அந்த மாஸ்டர் நிற்கிறதுக்கு தான் அந்த பவரை கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் நினச்சது எல்லாமே தப்பு. அவங்க எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கிரேட் பேட்டிலுக்காக நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் நினச்சது, நான் இது வரைக்கும் பார்த்தது, நான் எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம நினச்சது எல்லாமே தப்பு. இது மொனார்க்குக்கும் மனுஷங்களுக்கு இருக்கிற சண்டை கிடையாது, ரூலருக்கும் மொனார்க்கு இருக்கிற சண்டை. இப்போ என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு பயங்கரமான பவரா? ஜிங்கு, எல்லாத்தையும் நீ சண்டை போட போறியா? தனி ஆளாவா? அப்பனா நாங்க என்ன பண்றது? நாங்க எந்த மாட பண்ணா உனக்கு நல்லா இருக்கும்? நான் கூப்பிட்ட எல்லா நாடுமே வந்துட்டானுங்களா? ஆமா சார், 152 நாடுமே வந்துட்டானுங்க. ஒருத்தன் கூட வராம இல்லை, எல்லாமே வந்துட்டாங்க. நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நர்வஸா இருக்கீங்களே. நேற்று ஜின்னு கூட அப்படி என்ன பேசுனீங்க? சாரி, இந்த மட்டும் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாதுல்ல? இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். டிராகனோட ஆர்மி அப்படிங்கிறது டார்க்னஸ்லேருந்து வரப்போகுது. அந்த சிங்கிள் பீஸ்டோட பவர் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் நிற்க வச்சா கூட முடியாது, ஒரு ஸ்க்ராட்ச் கூட போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதோட ஃபயர் பெத் அப்படிங்கிறது பூமியை பழக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த அளவுக்கான பவர் அப்படிங்கிறது ஜின்னோட மெமரியிலேருந்து ஃபீல் ஆச்சு. ஜின்னு எல்லாம் வந்துட்டானுங்களாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? உனக்கு பின்னாடி இருக்கேன் அப்படிங்கிற மாட்டேன் இவனையுமே வந்துடுவான். நீ இப்போ சொல்ல போகிறதுனால இங்கே ஒரு பூகம்பமே வெடிக்கும். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கியா? எனக்கும் அது தெரியும். ஆனால் இன்னைக்கு தான் இந்த மக்கள், இந்த உலகம் அந்த ட்ரூத்தை கவனிக்கணும், அது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி இந்த சாப்டர் முடிச்சுப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஜின்னு வந்து உண்மையை சொல்ல போகிறான். இப்போ என்ன நடக்க போகுது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஓகே, அண்ட் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 167லேருந்து ஆரம்பிக்கும். 200 வரைக்குமே பார்த்தோம்னா சீசன் 5 கண்டினியூ ஆகும். ஓகேவா? அண்ட் நாளைக்கு பிளாக் ரோலோட சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுது. அவரோட எபிசோட் 1 பார்த்தோம்னா உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். அண்ட் ப்ரோ அது சீசன் 5 இருக்குது, சீசன் 1 2 நான் பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 170 எபிசோடு தான். ஓகேவா? நீங்கள் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தலாம் ஒரு நாளில். நான் ஸ்டோரி முன்னாடியே சொல்கிறேன், பட் ரொம்ப டீப்பாக சொல்ல மாட்டேன். எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோவில் பேசுவோம். ஆனால் நான் சொல்ல வரதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, மெம்பர்ஸுக்கு பார்த்தோம்னா டைம் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. அவங்க வீடியோ ஷெட்யூலுமே மாற்றியாச்சு. இனிமேட்டு அவங்க வீடியோ ஷெட்யூல் அப்படிங்கிறது 2 வீடியோ முன்னாடி வந்துடும். ஓகேவா? சோலோவிங்கில் ஒன்று, பிளாக் ரோல் ஒன்று அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும். அண்ட் எல்லாமே பார்த்தோம்னா 10 மணிக்கு டான் ரிலீஸ் ஆயிரும். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மெம்பர்ஸுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த முன்னாடி டான் வந்துடும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, காப்பிரைட் இஷ்யூ ஆயிடுச்சு, வேறு ஏதாச்சும் சில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது 12 to 1 மாறும். மற்றபடி மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ லவ் யூ ஸோ மச்.